நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்றைக்கி 89வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள வைகை ஆற்று படுகையோரத்தில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் அருண் பாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு 2005 அந்த காலகட்டத்தில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்றைக்கி 89வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், அமானுஷ்யம், இது போல் த்ரில்லிங் ஸ்டோரி எல்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ச்சியாக நமது சேனலில் இது போன்ற அமானுஷ்யமான த்ரில்லிங் ஸ்டோரியை தான் பதிவிட்டுக்கிட்டு வரோம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தி மேலும் நம் சேனல் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது ஒரு சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருந்தால் மறக்காமல் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த எண்ணிற்கு மறக்காமல் வாட்ஸ்அப் மூலம் ஒரு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்கள். நமது சேனலில் கட்டாயம் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நாம் இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள வைகை ஆற்று படுகையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க அருண் பாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 17-18 வயதை நிரம்பிய ஒரு வாலிபருக்கு தாங்க அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. 2005 அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, யார் இந்த அருண் பாண்டி அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஆற்றுக்கு மணல் எடுப்பதற்காக போன இடத்துல தாங்க இந்த அருண் பாண்டி இது போன்ற சம்பவங்களால் சிக்கிக்கிட்டு தன்னால் ரொம்ப சீரழிஞ்சு வெளியில் வந்திருக்காருங்க. அதாவது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த அருண் பாண்டி அந்த 17-18 வயதிலே சுகுடும்ப சூழ்நிலை சுமையெல்லாம் சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வந்திருக்காருங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாவும் கொஞ்சம் வயதான அம்மா இருக்கக்கூடிய காரணத்தினால குடும்ப சுமையெல்லாம் சுமக்க வேண்டிய இடத்துல இந்த அருண் பாண்டி தாங்க இருந்து வந்திருக்காரு. இந்த அருண் பாண்டி அவங்க தூரத்து உறவுக்காரரான ஒரு மாமா 2 மாட்டு வண்டி வச்சு பெரும்பாலும் இந்த ஆற்றுப்படுகையோரத்தில் உள்ள அந்த பகுதிக்கு போய் மணல் அடிச்சுட்டு வீடு கட்டுவதற்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலையை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, 2005 அந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் அப்போ தான் ஆற்று மணலெலாம் அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வலுத்துக்கிட்டு அப்போ தான் சட்டங்கள்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதற்கு முன்பு வரைக்கும் இது கொஞ்சம் சர்வசாதாரணமாக தான் ஆற்று மணல்லாம் அடித்து வீடு கட்டியிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் எம்சாண்டில் கட்டினாலும் அந்த நேரத்தில் பெரும்பாலும் மணல்கள் தான் அடித்து வந்திருக்காங்க. குடும்ப சூழ்நிலை வறுமை தாங்க முடியாத இந்த அருண் பாண்டி என்ன பண்ணுறாரு, அவங்க மாமா தூரத்து உறவுக்காரரான கோட்டிமுத்து அவர்கிட்ட சொல்லி, மாமா இது போன்று நீங்கள் என்னை மணல் எடுக்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிறேன்னு எனக்கு நீங்கள் பார்த்து கொடுக்குறது போதும், அதை வச்சு கொஞ்சம் குடும்பத்தை கொஞ்சம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்ட்டு அவங்க மாமா கோட்டிமுத்துட்டு அருண் பாண்டி சொல்லியிருக்காரு. உடனடியாக அந்த கோட்டிமுத்தும் சரி, அவங்க குடும்ப சூழ்நிலைங்காரமாக உன்னை கூட்டு போகிறேன் தம்பி, பெரும்பாலும் பகல் நேரத்தில் போனோம்னா யார் ஆள்கள் கண்ணில் சிக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் மாட்டு வண்டியை பிடிச்சிருவாங்க, நமக்கு பல சிக்கல்கள் வரும். அதனால் என்ன பண்ணுவோம், இரவு நேரங்களில் தான் ஐயா போய் நம்ம மணல் அடிக்கலாம் போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 10 மணிக்கிட்ட நம்ம ஊரில் இருந்து கிளம்புனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள அந்த ஆற்று படுகையோர கிராமத்தை கழித்து உள்ள தள்ளி கொஞ்சம் போனோம்னா அங்கே மணல்கள் கொஞ்சம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், வெளியில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரும்ப்பா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது இந்த நைட்டு டு நைட்டு விடிவதற்குள்ளே அதிகாலைக்குள்ளே அடிச்சோன்னா ஒரு 4-5 லோடாவது எப்படியாவது அடிச்சிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லும்போது அருண் பாண்டியும் சரி மாமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள், அதாவது ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குங்க, இவங்களுக்கு யோகத்தை பாருங்கள். அந்த அமாவாசை நாள் அன்னைக்கு ஏற்கனவே கடும் இருட்டாக இருக்கும். இருட்டாக இருந்தாலும் ஆற்றுப்படுகையோரத்தில் போய் பார்த்தோம்னா சுத்தமாக இருட்டாக தான் இருக்கும். கையில் ஒரு 2 பேட்டரி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வெளிச்சத்துக்காக மேற்கொண்டு அந்த மணலை எடுப்பதற்கு அந்த சாந்து சட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற சட்டிகள் மண்வெட்டிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்கங்க. இவங்க கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள அந்த வைகை ஆற்று மணல் எடுக்கக்கூடிய பகுதியை நோக்கி போகிறாங்க. அந்த அமாவாசை நேரத்தில் இருந்தாலும் இந்த அருண் பாண்டிட்டு ஒரு ரேடியோலாம் இருக்குதுங்க. ஏன்னா கொஞ்சம் ரேடியோலாம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அங்கே கூடி போய் ஏதாவது பாட்டை கட்டுக்கிட்டு ஏதாவது செய்தியை கட்டுக்கிட்டு அப்படியே வேலைக்கு போகிற களைப்பே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கை ரேடியாங்க, ஒரு கை ரேடியாவே எடுத்துக்கிட்டு இந்த அருண் பாண்டி அந்த மாட்டு வண்டியில் தொங்க போட்டு 2 பேருமே கிளம்புறாங்க, கோட்டிமுத்தும் அருண் பாண்டியும். இப்போ அங்கே போய் முதலோடு நல்ல முறையில் தாங்க எடுத்திருக்காங்க. நல்ல அருண் பாண்டி நல்ல உதவியாக இருந்திருக்காரு கோட்டிமுத்துக்கு. நல்ல முறையில்
மாட்டு வண்டியில் வந்து மணலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பக்கத்து கிராமத்துக்கு போய் எந்த இடத்துல வேலை நடக்க போதோ அங்கே கொண்டு போய் தட்டியாச்சு. தட்டிட்டு 2வது ரவுண்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட மணி வந்து இவங்க 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 12 மணி கிட்ட தாங்க முதல் லோடு முடிஞ்சு 2வது லோடுக்கு வராங்க. 12 மணி அந்த சாமத்து வேலையில் வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நல்லா மணல் அள்ளிக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த ரேடியோ வந்து அப்படியே கரகரன்னு கேட்டு அப்படியே நின்றுருக்கு. சரி ஒரு வேளை பேட்டரி கண்டும் போயிருக்குமா, இல்லை வேறு எதுவும் சிக்னல் டவர் எதுவும் கிடைக்காம இருக்கும் போல் அப்படின்ட்டு ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. அப்படியே தொடர்ச்சி இன்னும் ஒரு 5 நிமிடம் வந்து மணலெல்லாம் வெட்டி எடுத்து அந்த மாமாவுக்கு கோட்டிமுத்து மாமாவுக்கு உதவியாக வெட்டி எடுத்து கையில் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க அருண் பாண்டி. அந்த டார்ச் லைட்டு திடீர்னு அப்படியே ஃப்ளிப் ஆகி அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு டார்ச் லைட் ஆஃப் ஆன உடனேமே வந்து என்னடா இதுவும் பேட்டரி வேறிச்சா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கும் போல், என்ன மாமா அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லாடா மாப்பிள, இன்னொரு பேட்டரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டிமுத்து மாமா இன்னொரு பேட்டரியை எடுத்து அதை வச்சு அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் உதவியாக 2 பேர் இருந்து மாறி மாறி ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த ஆற்றுப்படுகையோரத்தில் கொஞ்சம் தள்ளி வந்து செடிகள் நிறையா இருக்கும். மதலை செடிகள் இது போன்ற செடிகள் வந்து அந்த ஆற்றுப்படுகையோரத்தில் முளைக்கக்கூடிய செடிகள், வேலிமுட்கள் எல்லாம் அங்கிட்டு கிடக்குதுங்க. அதில் இருந்து சலன்னு ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குதுங்க. உடனடியாக வந்து அருண் பாண்டி வந்து பதறிட்டார். ஏன்னா அந்த இருட்டு வேலையில் வந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குது, சலன்னு. ஒரு வேளை காவல்துறை கண்டும் நம்மளை கண்டுபிடிச்சி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கும் கோட்டிமுத்துக்கும் ஒரு பயம். கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் நின்றுது. அதற்கப்புறம் வந்து ஏதோ பேசுகிற சவுண்டு வந்து யாருக்கு கேட்குது, அருண் பாண்டி கேட்குது. உடனடியாக மாமா இது என்ன மாமா, யாரும் நிற்கிறாங்க போல தெரியுது மாமா அப்படின்னு சொல்லி கோட்டிமுத்துட்ட சொல்லும்போது கோட்டிமுத்தும் அவரும் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் அப்படியே கூர்மையாக கவனித்து பார்க்குறாரு. அவருக்கும் வந்து அது போன்ற ஒரு சத்தம்லாம் கேட்கத்தாங்க செய்யுது. உடனடியாக வந்து என்ன பண்ணியிருக்காப்புலன்னா அருண் பாண்டிட்ட, மாப்பிள்ள நம்ம எப்படி வந்திருக்கோம் அந்த சாமத்து வேலையில் மணலில், அதுபோல் வேறு யாராவது வந்திருப்பாங்க, அந்த பக்கம் அள்ளிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே சுற்றி முற்றி இப்படி தான் மாப்பிள்ள அள்ளிக்கிட்டு இருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கோட்டிமுத்து மாமாவும் வந்து அருண் பாண்டியை வந்து தயார்படுத்துகிறாரு. மறுபடியும் அருண் பாண்டி வந்து வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஏதோ ஒரு ஆண்மகன் வந்து அழுகிற மாதிரி வந்து சத்தம் கேட்டிருக்குதுங்க. இதை கேட்ட உடனேமே வந்து இதுவும் வந்து அருண் பாண்டி கேட்கும்போது மிரண்டு போயிட்டார். அருண் பாண்டி என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருண் பாண்டி வந்து கிராமத்து வாலிபராக இருந்தாலும் கொஞ்சம் வாலிபர் இல்லையா, கொஞ்சம் பயம் இருக்குது, ஆனால் தைரியத்தோடு வந்து எதிர்கொள்ளணும்னு நிற்கிறார். ஆனால் கோட்டிமுத்துக்கு வந்து இந்த அழுகை சவுண்டு வந்து கேட்கவே இல்லை. பேசின சவுண்டு எல்லாமே கேட்டிருக்கு, ஆனால் இந்த அழுகை சவுண்டு வந்து கோட்டிமுத்துக்கு கேட்கல. கோட்டிமுத்தும் கொஞ்சம் நல்லா திடகாத்திரமான ஒரு நபர் தாங்க. அவர் வந்து மாப்பிள்ள ஒன்றுமில்ல மாப்பிள்ள, மாமா இருக்கேன், பயப்படாமல் அடி மாப்பிள்ள, ஒன்றும் கிடையாது, நீ வாட்டுக்கல், நம்ம கிளம்புவோம், அடுத்த லோடுக்கு வரணும், டக்குன்னு இதை கொண்டு போய் தட்டிட்டு வரும் அப்படிங்கும்போது வந்து இந்த லோடே நம்மளால் தாங்க முடியலை, என்னடா ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது, மாமாவுக்கு கேட்கலங்காரே அப்படின்னு அருண் பாண்டிக்கு வந்து பயம், ரொம்ப மனசுக்குள்ளே பயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அப்படியே அந்த அழுகை குரல் அப்படியே நின்றுக்குங்க. நின்றதுக்கப்புறம் இங்கேயும் மணலும் எல்லாம் அள்ளி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30 அந்த மணி வாக்கில் வந்து மாட்டு வண்டியை வந்து கிளப்புறாங்க. மாடு வந்து அந்த ஆற்றில் இருந்து அப்படியே கொஞ்சம் ஏறி கரையோரத்தில் அப்படி ஏறி போகும்போது வந்து மாடு வந்து மிரளுதுங்க. மாடு மிரளுது. கையில் ஒரே ஒரு டார்ச் லைட்டு தான் இருக்குது. அதை எடுத்து அடிக்கிறாங்க. அடிக்கும்போது வந்து ஏன்னா வெளிச்சம் ஓரளவுக்கு வேணும் இல்லையா, மாடுகளுக்கு வெளிச்சம் இல்லாட்டியும் கூட மனிதர்களுக்கு அதை ஓட்டிக்கிட்டு போகிற மனிதர்களுக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும்ல, அதனால் அடித்து பார்க்கும்போது வந்து வலது பக்கம் உள்ள கொஞ்சம் ஆற்று சைடிலேருந்து மறுபடி ஏதோ ஒரு சலன்னு ஒரு சத்தம் கேட்பது போல், ஒரு நபர் ஓடுவது போலெல்லாம் யாருக்கு 2 பேருக்குமே வந்து சவுண்டு கேட்டிருக்குங்க. சத்தம் கேட்கும்போது வந்து என்னடா இது, ஒரு வேளை உண்மையிலே காவல்துறை வந்து நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டார்ச் லைட் அடித்து பார்க்கும்போது வந்து அருண் பாண்டிக்கு மற்றும் ஒரு காட்சி ஒன்று தென்படுதுங்க. யாரோ ஒரு நபர் வந்து லுங்கி அணிந்து பனியனோட மற்றும் தூரத்தில் நிற்பது போல் வந்து தெரிஞ்சிருக்குங்க. டார்ச் லைட் அடிப்பதே வந்து அருண் பாண்டி தாங்க. கோட்டிமுத்து மாமா அப்படியே எங்கிட்ட அடி மாப்பிள சத்தம் கேட்குற இடத்துல அடி, என்னன்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது வந்து அருண் பாண்டிக்கு தாங்க ஒரு பேரதிர்ச்சி. காரணம் என்னென்னா, அந்த அமாவாசை நாளன்று சுத்த இருட்டில் வந்து ஒரு நபரை இப்படி அடிக்கும்போது நல்லா டார்க்காக வெளிரி போன முகமாக ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் வந்து அருண் பாண்டி பார்க்கும்போது அருண் பாண்டிக்கு மேலும் ஒரு அச்சம். மாமா அது என்னது மாமா அங்கே பாருங்க யாரோ நிற்கிறாங்க மாமா அப்படிங்கும்போது வந்து இது வந்து யாருக்கு, கோட்டிமுத்து மாமா கண்ணுக்கு வந்து ஒன்றுமே தெரியவில்லை. கோட்டிமுத்து மாமா என்னடா உளறிக்கிட்டு இருக்க, எங்கடா அப்படின்ட்டு அப்படி அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அடித்து காமிக்கும்போது வந்து அப்படியே அந்த உருவம் வந்து அப்படியே டிஸப்பியர் மாதிரி அப்பியர் ஆகுது. இதை வந்து அருண் பாண்டி பார்த்ததும் முடிச்சுக்கிட்டா, ரைட் இது வேறு ஏதோ ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பாண்டி மாமா இது வேறு ஏதோ நிற்கிது மாமா, அந்த மறைஞ்சிருச்சு மாமான்னு சொல்லும்போது உடனடியாக வந்து கோட்டிமுத்து மாமா, உன்னை கூட்டு வந்தது பெருந்துன்பமாக இருக்கும் போல், நல்லா வேலை பார்க்குற, ஆனால் இப்படி பயப்படுறியாடா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, ஏதாவது செடி சத்துகள் ஏதாவது பறவைகள் ஏதாவது நேரத்துக்கு இது வனப்பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, ஆற்றுப்பகுதியிலே ஏதாவது ஒரு மேய்ச்சலுக்கு ஏதாவது வந்திருக்கும்டா, நீ பார்த்து பதறாடா மாப்பிள்ள அப்படிங்கும்போது மாடை பத்துறாருங்க. யார், கோட்டிமுத்து மாமா மாடை பத்தும்போது வந்து வண்டி நகலவே இல்லை, மாடு மிரண்டு நிற்கிது, அந்த பாதையை நோக்கி போக மாட்டேங்குது, திமிருது. இதை பார்க்கும்போது வந்து யாருக்கு வந்து
கோட்டி முத்து மாமாவுக்கு ஒரு யோசனை, ஒரு அச்சம், என்னடா இது மாடு இப்படி மிரளுது, என்னைக்கும் இல்லாத மாதிரி மிரண்டுக்கிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டி முத்து மாமா மறுபடியும் வந்து மாட்டை வந்து பத்துவதற்கு முயற்சி தான் பண்ணுறாரு. ஆனால் வந்து மாடுகள் நகலவே மாட்டேங்குது. 2 மாடுகளுமே அப்படியே நிற்கிது. அப்படியே கத்திக்கிட்டே ஆற்றுக்குள்ளே திரும்புறதுக்கு தான் நிற்கிது, ஏன்னா ஓடத்தான் நிற்கிது, வெளியேறி போக மாட்டேங்குது அந்த பாதையோரத்தில் வந்து. இதை பார்க்கும்போது வந்து 2 பேருக்கும் ஒரு அச்சம் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் நடுக்கம் கொடுத்துருச்சு அருண் பாண்டிக்கு. உடல் நடுக்கம் கொடுத்துக்கிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அருண் பாண்டிக்கு பக்கத்தில் யாரோ வந்த மாதிரி இருந்திருக்குங்க. உடனடியாக கத்திக்கிட்டு அங்கிட்டே மயங்கி விழுந்திருக்காரு வண்டிக்குள்ளேயே. வண்டிக்குள்ளேயே விழுகும்போது வந்து இதை பார்த்த கோட்டி முத்துக்கு உடனடியாக பதறி போயிட்டார். என்னடா இது இன்னைக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிட்டு இவரை வந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க. தண்ணியெல்லாம் குடிப்பதற்கு வச்சுருந்துருக்காங்க. அந்த தண்ணியெல்லாம் எடுத்து அப்படியே தொளிச்சு பார்க்குறாங்க. தொளிச்சு பார்க்கும்போது திடீர்னு அந்த ஆப்பான ரேடியோ அந்த சைடில் ஒரு கம்பில் தொங்க போட்டிருக்காங்க மாட்டு வண்டியிலே. உடனடியாக அந்த ரேடியோவிலேருந்து பாட்டெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தது மிரண்டு போயிட்டார் யார், கோட்டி முத்து மாமா. கோட்டி முத்து மாமா மிரண்ட உடனே என்னடா இது இவ்வளோ நேரம் ஆப்பாக இருந்த ரேடியோ வந்து படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட் ஒரு ஓரமாக வண்டியில் கிடக்குது இல்லையா, அதுவும் ஃப்ளிப்பாகிக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது கோட்டி முத்து மாமாவுக்கே பெரும் அதிர்ச்சி. என்னடா இப்படி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை எந்திரி மாப்பிள்ளை, ஏய் எந்திரடா, வாடா அந்த இடத்த விட்டு முதல் போயிருண்டா, வாடா வேறு எங்கிட்டும் மண்ணடிக்க போயிருக்கலாம்டா, அங்கே வந்து தப்புடா, அங்கே நல்ல மணல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தான்டா அங்கே வந்தோம், வா எந்திரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அருண் பாண்டி வந்து அப்படியே அந்த மாட்டு வண்டியில் படுத்துருக்கும்போது எந்திரிச்சு உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. சிரிக்க ஆரம்பித்ததான் 2 குரலில் சிரிப்பது போல் வந்து யாருக்கு தெரிய வருது, கோட்டி முத்து மாமாவுக்கு தெரிய வருது. மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, நீ வண்டி எடு போவோம், இன்னைக்கு இருக்கு வேடிக்கை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் வந்து அருண் பாண்டி பேசுகிறாரு. கோட்டி முத்து மாமாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா கோட்டி முத்து மாமாவுக்கும் வயது கிட்டத்தட்ட ஒரு 45 வயது கிட்ட இருக்குங்க. அந்த நபரே வந்து கிராமத்து நபர், நல்ல திடகாத்திரமான நபரே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அருண் பாண்டியின் செயல்களை பார்த்து. அருண் பாண்டி முகத்தில் டார்ச் லைட் அடிக்கும்போது முகம்லாம் கொஞ்சம் போடு ஓட ஒரு மாதிரி வெளிரி போன மாதிரி இருக்குது. வண்டி எடு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதட்ட தோணியில் தாங்க பேசுகிறாரு. மாடும் இங்கே நகல மாட்டேங்குது, வண்டியை விட்டு உருகிட்டு போகத்தான் நிற்கிது மாடுகளும். இருந்தாலும் வந்து கோட்டி முத்து மாமாவுக்கும் வேறு வழி இல்லை. அருண் பாண்டி அப்படியே தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி, மாப்பிள்ளை போவோம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சத்தோட பயத்தோடைய நான் 2 குரலில் பேசுகிறத வந்து கோட்டி முத்து காதார கேட்டார். இது ஏதோ அமானுஷ்யமாக த்ரில்லிங்காக நடக்குங்கிறது அவருக்கு நல்லா தெளிவாக தெரிய வருது. வயசு பையனை நம்ம இந்த ஆற்றுக்கு கூப்பிட்டு வந்தது தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயந்துக்கிட்டே அப்படியே வந்து ஊருக்குள்ளே வண்டியை தட்டிக்கிட்டே போகிறாரு. ஊர் முச்சந்தி வரும்போது வந்து மறுபடி வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த அருண் பாண்டி வந்து மயங்கி விழுந்துட்டாருங்க. ஏன்னா பேச்சு கொடுத்துக்கிட்டே வராரு. இங்கே வந்து யார், கோட்டி முத்து மாமா வண்டியில் வரும்போதே பேச்சு கொடுத்துக்கிட்டே வராருங்க. மாடு நகலாட்டி கூட மாடே மல்லு கட்டி பற்றிட்டு வந்தாச்சு. ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் பேசாத அருண் பாண்டி சிரிப்பார், முணங்குவார் அந்த மாட்டு வண்டியிலே இருந்துக்கிட்டு. பாருங்கள், அந்த இருட்டு நேரத்தில், அமாவாசை நேரத்தில் ஆற்றுல இருந்து ஊருக்குள்ளே ஒரு 6 கிலோமீட்டர் வரது வரைக்கும் என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு. அவ்வளோ பாடுபட்டு சிரமப்பட்டு வந்தாலும் சரி, அந்த ஊர் என்ட்ரன்ஸில் அந்த 3 முக்கு சந்திப்பு மாதிரி இருக்குதுங்க. அந்த சந்திப்பில் வந்து மயங்கிட்டாருங்க. எந்த ஒரு பேச்சுமே இல்லை. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது மயங்கி கிடக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 3 முக்கு சந்திப்பு கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் வந்து ஒரு ஜக்கம்மா கோயில் ஒன்று உள்ளதுங்க அந்த பகுதியில். அப்போ அந்த கோயிலுக்கு கிட்ட வரும்போது வந்து இதை மாதிரி மயங்கி விழுந்ததை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு கோட்டி முத்து. உடனடியாக சரி, இந்த கோயில் இருக்குது, அம்மாவின் ஆற்றலால் தான் இது ஒன்று வந்து இந்த ஆன்மா வந்து நம்ம அருண் பாண்டியை விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு கொண்ட அந்த கோட்டி முத்து என்ன பண்ணுறாரு, உடனடியாக வந்து இறங்கி போய் அங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த வாசப்படியில் வந்து கொஞ்சம் திருநீர் மாதிரி இருக்கும், சின்ன கோயில் தாங்க, ஜக்கம்மா கோயில். ஊர் காவலுக்காக அந்த கோயிலை வந்து நிறுவி வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப காலமாக அந்த ஜக்கம்மா கோயில் அங்கேயே தான் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாரு, உடனடியாக வந்து திருநீர் எடுத்து அந்த வாசலில் கொஞ்சம் திருநீரெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்து உடனடியாக அங்கே கூடியிருந்த சூடத்தை அப்படியெல்லாம் தொட்டுட்டு, ஏன்னா சூடமெல்லாம் எரிச்சு கொஞ்சம் அப்படி இருக்கும்ல, அந்த தடயத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாரு, நேராக கொண்டு போய் இவர் நெத்தியில் வந்து இழுவிட்டார். யார் நெத்தியில் வந்து பூசிட்டார் அப்படின்னா, அருண் பாண்டி நெத்தியில் பூசிட்டார். ஒரு நிமிஷம் அப்படி முழிச்சு ஹேண்டு கத்திட்டு அப்படியே மறுபடியும் மயங்கின மாதிரி மயங்கிட்டார். இதை பார்த்த உடனேயுமே வந்து யார், கோட்டி முத்து மாமாவுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. சரி, இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இந்த ஜக்கம்மா தான் நமக்கு காவல் தாயே, உள்ளே வீடு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நீ தான் துணையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டியை அப்படியே உடனடியாக எடுத்து கொண்டு போய் ஊருக்குள்ளே போய் அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த அரை தூக்கத்தில் எந்திரிச்சு வந்து, என்ன சாமி ஆச்சு என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தாயி, நானும் அருண் பாண்டியும் கொண்டு போய் மணல் இதுக்காக போயிருந்தோம்ல ஆற்றுக்கு, அப்போ போன இடத்துல கொஞ்சம் குளிர் ஓவர் போல், தம்பிக்கு ஒரு மாதிரி குதுன்னு வருது அப்படிங்கிற மாதிரி, டயர்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதான் சரி இந்த லோடோட முடிச்சுக்கிடுவோன்னு நினச்சேன் தாயி. 2 லோடு தான் அடிச்சிருக்கோம், அருண் பாண்டியை வீட்டுக்குள்ளே போய் படுக்க வை தாயி, ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை தாயி, நாளை பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கும்போது, சரி அண்ணா, சரி தாயி, நான் வண்டியை கொண்டு போய் இந்த மணலை கொண்டு போய் தட்டிட்டு நான் என் வீட்டில் படுத்துக்கிறேன், காலையில் உங்களுக்கு நான் என்னங்கிறத பார்க்க வரேன் என்ன தாயி அப்படிங்கும்போது, என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை தாயி, கொஞ்சம் டயர்டாக இருக்காமல அசதியாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதனால்
அதனால் நீங்கள் உள்ளே படுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சரின்னு சொல்லிட்டு யார் நம்ம இவர் கோட்டிமுத்து மாமாவை என்ன பண்ணுறாரு, உடனடியாக மணலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து மாடெல்லாம் கட்டிட்டு அவங்க வீட்டு திருநெல்லை வெளியில் வந்து படுக்கிறாரு. அவங்க வீடு வந்து ரொம்பலாம் தூரம் கிடையாதுங்க. இதே அருண் பாண்டி வீட்டு தெருவு தான், ஒரு 4-5 வீடு தள்ளி தாங்க இருக்குது. இங்கே அந்த வீட்டு திருநெல்லிருந்து பார்த்தோம்னா அருண் பாண்டியோட வீட்டு வாசலெல்லாம் நல்லா தெளிவாக தெரியுங்க. அருண் பாண்டி வீடும் ஒரு ஓட்டு சாய்ப்பு தான், ஒரு ஓடு ஓட்ட வீடு தான். இவர் கோட்டிமுத்து மாமா வீடும் ஒரு ஓடு ஓட்ட சாய்ப்பு தான். வெளியில் திருநெல்லாம் இருக்குது, அதில் தான் படுத்திருக்காரு அந்த இரவு நேரத்தில். கிட்டத்தட்ட மணியும் வந்து எத்தனை மணி ஆயிடுதுன்னா 1:30-2 மணி ஆயிடுதுங்க. கோட்டிமுத்து மாமா அசந்து அப்படியே அப்போ தான் வெளியில் வந்து திருநெல்லை படுக்கலான்ட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கோட்டிமுத்து மாமாவுக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்குதுங்க. என்ன சத்தம் அப்படின்னா, ஒரு ஆண்மகனின் அழுகுரல் சத்தம் வந்து அகோரமாக கேட்குதுங்க. யாருக்கு? கோட்டிமுத்து மாமாவுக்கு. அவர் ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. என்னடா யார் அழுகுதா நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிம்மதி இல்லாமல் இருக்குது, இது வேறையாடா பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டிமுத்து மாமா அப்படியே சுற்றி பார்க்கும்போது அருண் பாண்டியின் வீட்டு வாசலுக்கு வெளியில் நின்று யாரோ ஒரு ஆண் நபர், கிட்டத்தட்ட அவருக்கு வயது 30-32 வயது வரைக்கும் இருக்கும் போல தெரியுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அழுதுகிட்டு நிற்பது போல தெரிஞ்சிருக்கு. இங்கேருந்து கோட்டிமுத்து மாமா அப்படியே உத்து பார்க்காரு அவங்க வீட்டு திருநெல்லிருந்தே. உடனடியாக வந்து எந்திரிச்சு அப்படியே பார்க்குறாரு. எந்திரிச்சு திருநெல்லை உட்காந்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க. ஏன்னா பனியனோட வந்து நம்ம அருண் பாண்டி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி பனியனோட லுங்கியோட ஒரு நபர் நிற்கார் மாமா வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி அருண் பாண்டி கத்தி அழுதார் இல்லையா, அதே உருவ தோற்றத்தில் அங்கே நிற்கிற மாதிரி தெரிஞ்சது இவருக்கு வந்து சீக்காகிக்கிடுச்சு. ஒரு வேளை அதுவாக இருக்குமோ, அந்த ஆற்றுல வந்து மாப்பிள்ளைகிட்ட மருமகன்ட்ட சேட்டை பண்ணதாக கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே உத்து பார்க்குறாரு. உண்மைதாங்க, அருண் பாண்டி வீட்டுக்கிட்ட நிற்பது ஒரு மனிதரே கிடையாதுங்கிறது வந்து தெளிவாக தெரியுதுங்க. ஏன்னா உடம்பெல்லாம் வெளிரி போன மாதிரி நல்லா தெளிவாக தெரியுது. ஒரு வித்தியாசமான அழுகுரலெல்லாம் கேட்க வருதுங்க. ஏன்னா அருண் பாண்டி பேசும்போது முதல்ல 2 வாய்ஸில் பேசினாருன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு வாய்ஸ் கரெக்டாக இந்த மகனுக்கு, இந்த நிற்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு வந்து அப்படியே வந்து ஒத்து போகுது. அந்த ஒரு காரணத்தினால இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சத்தம் போடுறாருங்க. யார்? கோட்டிமுத்து மாமா இங்கேருந்து சத்தம் போடுறாரு. யாருன்னு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அந்த மண்வெட்டியை தூக்கிக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஏன்னா கிராமத்து சைட்லலாம் இதுபோல் இரும்பு வச்சுருந்தோம்னா எந்த ஒரு ஆன்மாவும் கிட்டத்தில் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மா கொஞ்சம் பயந்து ஓடிடும், தைரியமாக திடகாத்திரமாக எதிர்த்து போனா அப்படின்னு சொல்லி வரலாறு உண்டுங்க. அந்த ஒரு காரணத்தில் வந்து கையில் இருக்கிறக்கூடிய மம்பட்டியை தூக்கிக்கிட்டு உடனடியாக வந்து யாருன்னு கேட்குறோம்ல, அது யார் அந்த வீட்டு வாசலில் நிற்கிறது, கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மம்பட்டியை தூக்கிட்டு கொஞ்சம் விறுவிறு நடந்து போகிறாருங்க. வெறுப்பு நடந்து போகும்போது ஒரு 8 இப்படி திரும்பி பார்த்ததாங்க கோட்டிமுத்து மாமாவை. கோட்டிமுத்து மாமாவுக்கு பெரும் அதிர்ச்சி. ஐயோ அம்மானு சொல்லி கத்திட்டு மம்பட்டியை தூக்கி அந்த ஆன்மா இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி எரிஞ்சிட்டு அவர் வீட்டு திருநைக்கு வந்துடுறாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, அப்படி எரிஞ்சோடனே அந்த ஆன்மாவும் டிஸப்பியர் ஆயிடுச்சுங்க. ஆனால் மிரண்டு போயிட்டார். ஏன்னா இந்த வீடியோ பாருங்கள், தெளிவாக பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். எரிஞ்சிட்டு அங்கிட்டு போன உடனேமே தாங்க அதற்கப்புறம் வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அருண் பாண்டி கொஞ்ச நேரத்தில் இருந்து அவர் உள்ளே இருந்து கத்திக்கிட்டு எந்திரிச்சு வெளியே ஓடியாடுற மாதிரி ஓடியாராரு. அவங்க அம்மாவும் கத்திக்கிட்டு இருக்குங்க. மணியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணிக்கிட்ட ஆகிப்போச்சுங்க, அதிகாலையாக ஆகிப்போச்சுங்க. அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு வரும்போது வந்து இந்த சம்பவம்லாம் ஒன்று போல தான் நடக்குது. ஒரு மம்பட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் இவர் திருநெல்லை வந்து நின்று அப்படி உத்து பார்க்கும்போது வந்து அங்கேருந்து அருண் பாண்டியும் கத்தி கதறிக்கிட்டு ஓடியாரதை பார்த்து உடனடியாக வந்து சத்தம்லாம் கேட்ட அக்கம் பக்கத்து மக்கள் எல்லாம் எந்திரிச்சுக்கிட்டாங்க. எந்திரிச்ச உடனே வந்து என்னாச்சு அப்படிங்கும்போது வந்து அருண் பாண்டியன் அம்மா கத்தி அழுகுறாங்க. என்னன்னு தெரியலை சாமி, இப்படி இந்த மாதிரி அழுதுகிட்டு வருது ஃபுல்லாக, ஐயோ எனக்கு பயமாக இருக்கேன்னு அது பரதாவிக்குது. உடனடியாக வந்து இங்கே கோட்டிமுத்து மாமாவும் மனதைரியத்தை வர வச்சு எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. விறுவிறுன்னு போய் ஒன்றும் இல்லையா, இங்கே கூட யாரும் நின்னாங்கய்யா, நான் மம்பட்டியை தூக்கி அந்த கடைக்கு பாருங்க, நான் தான் தூக்கி எரிஞ்சையா, அது ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு ஆண்மகன். இப்போ அங்கே எரியவும் இவன் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்ட்டு ஏன்னா சுற்றி முற்றி ஓடுறாரு. அக்கம் பக்கத்து நபர்கள்லாம் எந்திரிச்சு அந்த நேரத்துக்கு சத்தம் கேட்கறதை பார்த்து உடனடியாக வந்து அமுக்கி பிடிச்சிட்டாங்க. யாரை? நம்ம அருண் பாண்டி அமுக்கி பிடிச்சிட்டாங்க. எல்லாருமே கொஞ்சம் திடகாத்திரமான நபராத்தான் இருக்காங்க. கிராமத்து இளைஞர்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர் திமிரிக்கிட்ட தான் நிற்காருங்க அருண் பாண்டி. உடனடியாக பல்ல கடிச்சு நான் விடமாட்டேன், இன்னைக்கு அவனை விடமாட்டேன், நான் அவனை இன்னைக்கு கொல்லாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. யாரை சொல்கிறாங்க என்னதுன்னே தெரியலை. இதில் வந்து கோட்டிமுத்து மாமா மட்டும்தான் ஒரு நிமிஷம் பொறுங்கையான்னு சொல்லிட்டு தண்ணி எண்ணெயெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுதாருங்க. அந்த கூடியிருக்க மக்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா, ஐயா இது யாருன்னு தெரியலையா ஐயா, இது வந்து வேறு யாரும் கிடையாது, ஏன் நம்ம பக்கத்து கிராமத்தை சேர்ந்த குருசாமி ஐயா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை ஒன்று நடந்துச்சு இல்லையா ஐயா, அந்த ஆற்றங்கரையோரத்தில் அந்த குருசாமியோட ஆன்மாதான் ஐயா, என் கண்ணார பார்த்தோம்யா. நாங்கள் இதுவோல வந்து ஆற்றுக்கு மணலில் போகிற இடத்துல வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. மாடுகள்லாம் மிரண்டு போயிடுச்சு. அது வந்து வெளிச்சமே இல்லாமல் நாங்கள் அது இருட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இவன் வந்து அங்கே நிற்கி ஒரு ஆள் இப்படி நிற்கிது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இவன் பேவிடிச்சாடின மாதிரி ஆனா
இருப்பா. நான் இவனை மல்லு கட்டி நம்ம ஊர் எல்லை கொண்டு வரக்குள்ள நான் பட்ட வாடு இந்த சக்கம்மா கோயிலுக்கிட்ட வரும்போது தான் ஏன் சரியாச்சு. சரி வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவோம் சரியாக போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வாத்து கொண்டு வந்து விட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசுக்கு கேட்காம தான் ஏன் வீட்டு திண்ணையில் உட்காந்து நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். எதுவும் நடக்குதா என்னன்னு பார்ப்போம். அதிகாலையில் எதுவும் ஒரு நாள் ஒத்த பொம்பளையால் இந்த பையன் தான் இருக்காப்புல எதுவும் சம்பவம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாசல்லே படுத்து கிடந்தப்பா திண்ணையிலேயே. அப்போந்தான்ப்பா என் கண்ணார பார்த்தேன்ப்பா ஒரு நபருப்பா அது கோட்டி குருசாமி தான்ப்பா அப்படின்னு சொல்லி கோட்டி முத்துமாமா அடித்து சொல்கிறாரு. இதை நம்பாமல் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரு குழப்பங்கும்போது உடனடியாக வந்து அந்த கோட்டி முத்து மாமா தான் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லையா நம்ம சக்கம்மா கோயிலுக்கு பூசாரியை வர சொல்லுங்க, இந்நேரத்துக்கு கூப்பிட்டு போங்க, இவனுடைய ஆட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, சக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போய் விட்டு என்னென்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படிங்கக்கூடிய காரணத்தினால உடனடியாக அந்த கோயில் பூசாரியும் வந்து அந்த ஊருக்குள்ளே தாங்க இருக்கிறாரு. அந்த கோயில் பூசாரி கொஞ்சம் எட்டமாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தகவலை கொடுத்து அவரையும் அந்த நேரத்துக்கு வந்து கோயிலுக்கு வர சொல்லி அவரும் வந்து அந்நேரத்துக்கு கூட குளிச்சு சுத்தம் அந்த சக்கம்மா கோயிலுக்கு வந்து பூஜைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறாருங்க. மணியும் கிட்டத்தட்ட வந்து 4:30 கிட்ட நெருங்கிருச்சு. நல்லா விடிஞ்சிருச்சுங்க. இவ்வளவு சம்பவம் நடக்கும்போது பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகி போச்சுன்னு. அப்போ விடிஞ்ச உடனேமே வந்து அந்த ஜக்கம்மா கோயில் பூசாரியும் வந்து கொஞ்சம் பூஜைகளெல்லாம் செஞ்சு குறியெல்லாம் பார்க்குறாருங்க. குறி பார்க்கும்போது தெளிவாக சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா கோட்டி முத்து மாமா சொன்னது போலயே ஒரு அல்பாயுசில் இறந்து போன ஒரு ஆன்மாதாங்க. அந்த ஆன்மாவுக்கு ஒரு 30-32 வயது இருக்குமாங்க. திருமணம்லாம் ஆகலையாங்க. ஒரு தொழில் போட்டியின் காரணமாக முன்விரோதத்தின் காரணமாக அந்த ஆற்றங்கடை படுகையோரத்தில் தாங்க கொலை பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அப்போ 2000 அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பகுதியில் வந்து கொலை நடந்திருக்குதுங்க. அந்த கொலையில் வந்து கொலை பண்ணவங்க எல்லாருமே வந்து கைதாகி உள்ளே போனாலுமே வந்து அந்த ஆன்மா வந்து அங்கேயே தாங்க சுற்றி அலைஞ்சிருட்டே இருந்திருக்கு. இதுபோல் வந்து அமாவாசை நேரத்தில் வந்து சரியான நேர காலத்தோ எம்பிட்டுக்கிட்டாங்க இவங்க ஒத்தையிலோ எம்பிட்டுக்கிட்ட காரணத்தினால வாலிப பேலாங்காட்டி இவனை வந்து பிடிச்சிக்கிடுச்சு. அது வேறு ஒன்றும் கிடையாது, இவர் சொன்னது உண்மைதான், இது வந்து அந்த குருசாமியின் ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் பூசாரி ஜக்கம்மா கோயில் பூசாரி அடித்து சொல்கிறாரு. உடனடியாக வந்து சாமி நீங்கள் தான் எங்களுக்கு வந்து இதை விலைக்கு கொடுக்கணுங்கும் போது அந்த கோயில் பூசாரியும் அந்த ஜக்கம்மா தேவிக்கு வந்து நல்ல முறையில் பூசைகள் செஞ்சு சிறப்பாக செஞ்சு எப்படியாவது அந்த ஆன்மாவை போக்கி விட்டுறணும் விரட்டி விட்டுறன்னு சொல்லி படாத பாடுபட்டேன்னா ஆன்மா போகவே மாட்டேன், நான் யாரையாவது பழி வாங்கிட்டு தான் போவேன், என்னை கொண்டவங்களை வந்து நான் பழி வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு தான் தண்டனை கிடச்சிருச்சு, நீ போய்த்தாகணும்னு சொல்லி அந்த ஜக்கம்மா கோயில் பூசாரி வந்து ரொம்ப அமானுஷமான ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த ஜக்கம்மா தேவியின் உதவியோடு தாங்க அந்த அருண் பாண்டியன் உடம்பிலிருந்து அந்த ஆன்மா வந்து விலக்கி விட்ருக்காருங்க. படாத பாடுபட்டு தான் விலக்கி விட்ருக்காங்க. ஆனால் அந்த ஆன்மா வந்து சொல்லிட்டு தான் போயிருக்கு, அங்கே தான் இருப்பேன், நான் யாரையுமே விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக சொல்லிட்டு தான் அந்த ஆன்மா போயிருக்கு. அதற்கப்புறம் வந்து சக்கம்மா கோயில் பூசாரி வந்து இதை சரி பண்ணி விட்டு இனி இந்த பையன் வந்து இங்கே போகக்கூடாது, யாரும் நீங்கள் மணல் அடிக்கிறதா இருந்தால் வேறு மாதிரி போய்ங்க, இங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி அந்த கோயில் பூசாரி வந்து நிறைய பேருக்கு அங்கே வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் தாங்க இதெல்லாம் சரியாயிருக்கு. அதற்கப்புறம் அருண் பாண்டிக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அவர் அருண் பாண்டி வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்காராங்க. கல்யாணம்லாம் ஆகி குடும்பம் குட்டியோட நல்லா ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு வராருங்க. மேலும் வந்து இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருண் பாண்டி அவருக்கு வந்து ஒரு உறவுக்காரராக இருக்கக்கூடிய சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது சேனலின் சப்ஸ்கிரைபர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. இந்த சம்பவத்தை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.